ஜெபத்தில் கர்த்தருடைய நாமம் கர்த்தரோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது கூட நம்ம எடுத்து வாசிப்போம். ஒரு சில காரியங்கள் மணி பேசியோட 15 மினிட்ஸில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை எடுத்து வராங்க. ஆமாம், எல்லோரும் உதவி செய்யப்பட்ட கண்களை மூடி இந்த நாளை எங்களுக்கான உதவி செய்வதற்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மீது ஆண்டவரப்பா அளவு கடந்த விதத்தில் ஆண்டவரப்பா மீது இருப்பதற்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரப்பா இந்த கூட்டத்தின் மூலியமாக ஆண்டவரப்பா உங்களை நாம் அங்கீப்பட கூட்டக்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆயத்த ஜெப கூட்டத்தின் மூலமாக ஆண்டவரப்பா நீங்கள் தொடர்பட நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனைக்கு ஆயத்தமாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காக உங்களோட ஸ்தோத்திரிகளை வந்து பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும். நாம் மகிழ்ப்படுறோம். அனைத்து மேசுநாம் சொல்லி நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. திருப்பி விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் நம்மளை பலப்படுத்தும் போது அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஆமென். நம்ம நிறைய நேரங்களில் பலத்துக்காக கர்த்தர் இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த பலன் நம்மளுக்கு கர்த்தர் தருவதற்கும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4:13 வராக பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆமென். எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறோமோ அப்போதான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆமென். நம்மளுக்கு எல்லாமே பலன் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அநேக நேரங்களில் கர்த்தரை நோக்கி பார்க்கவே மாட்டோம் இல்லையா? நம்மளோட பலவீனத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென். அப்படிதான் பிலிப்பியரில் கூட பவுல் அப்படிதான் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அல்லேலூயா கர்த்தருடைய கிருபை மூலமா எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு பலன் இருக்கிறது. ஏசாயா 40:29 பார்க்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரு? பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். ஒருவேளை இந்த வேலையில் கூட நீங்க இருக்கும்போது ஒரு சோர்வு, ஏதோ ஒரு சோர்வு மூலமா நம்ம இருப்போம் என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவர். ஆமென். அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாத போது ஒரு சோர்வின்மை வந்துடுது. ஆமென். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம சில காரியங்களுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த காரியம் நடக்காத போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நம்ம செய்ய வேண்டிய காரியத்துக்கு நம்ம அவ்வளோ எக்யூப்டா இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்மளுக்கு சில நேரங்களில் சோர்வு வருகிறது. அப்படிதான் நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒருத்தரை குறித்து நான் காட்ட விரும்புகிறேன். நம்மளுக்கு எல்லாருமே தாவீதோட வாழ்க்கையை பற்றி தெரியும். தாவீது எவ்வளோ பெரிய ஒரு வீரனாக இருந்தார். அவரோட பலவீனத்தை பற்றி அவர் பார்க்காம அவரோட பலவானாக இருந்த கோலியாத்துக்கு எதிராக போய் நம்ம சண்டை செய்ததையும் அதில் கர்த்தரோட நாமத்தை கொண்டு வெற்றி பெற்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே போல ஒரு வீரரை குறித்து தான் இந்த இடத்துல ஒரு 10 மினிட்ஸில் பேசிட்டு முடிச்சிடலான்ட்டு 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13:19 இஸ்ரவேல் தேசத்துல என்ன ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லன் யாருமே இல்லை. கொல்லன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு நபர் அந்த இடத்துல இல்லாதபடி அந்த பெலிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை சுற்றிலும் என்ன பண்ணாங்க, அவனை சுற்றி வளைத்து கொண்டு ஒரு கொல்லனும் அவனுக்கு ஹெல்ப் அந்த ஊர்ல இல்லாதபடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி ஒருத்தர் ஒரு போருக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம வாயில போய் சண்டை போட முடியாது, இல்லை கையை வச்சு சண்டை போட முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்பேற்பட்ட சூழ்நிலை இஸ்ரவேல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொல்லனும் இல்லாதபடி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்டர் அவனை வளைந்து கொண்டு என்ன பண்ணாங்க, ஒரு கொல்லனும் அந்த இடத்துல இல்லாதபடி பார்த்து கொண்டாங்க. நம்மளோட வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நம்மளுடைய எதிராளிகள் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு விரோதமாக இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு நாம என்ன நம்மளுக்கு அந்த கிடைக்கலாலும் பரவாயில்ல, இவனுக்கு அந்த காரியம் நடந்துடக்கூடாது, இவன் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியே கூட தோணும் சில நேரங்கள்ல. ஆனால் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாம
இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா செய்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிதான் அந்த அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடைபெற்றது. அப்போ பாருங்க 20வது வருஷத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழும்பு விரும்புகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியிருந்தது. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அறங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. அவங்க யுத்தத்துக்கு போறப்ப யாருக்கிட்ட மட்டும்தான் ஆயுதம் இருக்கு? ஒரு போர்ல 2 பேர்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈட்டியும் என்ன ஆயுதம் சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டா? அவங்க கையிலும் பட்டையும் ஈட்டியும் இல்லாத இருந்தது. யார் கையிலுமே பட்டையும் இல்லை ஈட்டியும் இல்லை. ஒரு போருக்கு போறாங்க, ஒரு பெலிஸ்தர் ஒரு பெரிய இராணுவத்துக்கு எதிராக போற நேரத்தில் அவங்க கையில் என்ன இல்லை, அந்த இராணுவத்துக்கிட்டே என்ன இல்லையா, ஈட்டியும் பட்டையும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த போருக்கு போறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட அதே மாதிரி சில சூழ்நிலைகள், நம்ம எதிர்பார்க்காதவர்கள்லாம் நம்மளுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளோட ரொம்ப நம்ம அதை யோசிச்சு பார்த்தினாலே நம்ம அது எப்படி நம்ம வெற்றி பெற போறோம் அப்படின்ற போல தோணலாம். இது டைரக்டா ஒரு பர்சனை மட்டுமோ இல்லை ஒரு காரியங்களை மட்டுமோ இல்லை, அநேக நேரத்தில் ஒரு சூழ்நிலையாக கூட அது தோணலாம். நான் எப்படி நான் எப்படி இதை படித்து முடிக்க போறேன், எனக்கு இருக்க ஞானத்துக்கு இதை செய்யவே முடியாது, என் ஞானத்துக்கு ஏற்ற படிப்பு இல்லையா அப்படின்னு சில நேரங்களில் தோணும். நான் எப்படி இந்த வீடை கட்டி முடிக்க போறேன் அப்படின்னு தோணும். இல்லை என் பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் எப்படி மாற்ற போறேன், எனக்கு அதுக்கான கரெக்டான எனக்கு வேலையோ இல்லை வேற ரிசோர்ஸோ இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம ஒரு குழம்புற சூழ்நிலை. நம்மளோட போர்வை என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேட்டில் ஃபீல்டு அநேக நேரங்களில் ஆக்சுவல் பேட்டில் ஃபீல்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட சூழ்நிலைகளே நம்மளுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் பேட்டில் ஃபீல்டாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அங்கே யோனத்தான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியம் செய்கிறாரு. 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது, யோனத்தான் தன் ஆயுதத்தாரி ஆகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அல்லேலூயா. அவனோட விசுவாசம் என்ன பாருங்க, நம்ம அதிக பேர் ஆயுதத்தோட போய் தான் நம்ம பெலிஸ்தரை வீழ்த்தணும் அதிக அவசியம் இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா அவர் அதிக பேரை கொண்டு செய்யலாம், கொஞ்சம் பேரை கொண்டு செய்யலாம். அல்லேலூயா. நாம 2 பேரே போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஈட்டியும் ஆயுதமும் இல்லாதவன் என்ன பண்றான், நாம செல்வோம் சொல்லி ஒரு விசுவாசம். அவனுக்கு என்ன விசுவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் பேர்ல ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அவன் கையில எந்த ஆயுதமும் இல்லை. மற்றவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஒருவேளை சரணடைந்திருப்பாங்க, இல்லைன்னா அவனுக்கு அந்த போருக்கே போவேன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, ஒளிந்து இருந்திருப்பாங்க. ஆனா இவனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவை கூட சொல்லாம, நீங்க அதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் பார்க்கும்போது சவுலுக்கு கூட சொல்லாம அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இந்த வாலிபன் மட்டும் கூட்டு கொண்டு என்ன பண்றாரு, நாம போவோம். ஏன்னா அநேக நேரங்களில் பிள்ளைகிட்ட சொல்லும் போது இல்ல ஆல்ரெடி பேட்டில் ஃபீல்ட்ல இருந்தவங்க கிட்ட அந்த காரியங்களை வந்து சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான காரியங்கள் தான் சொல்லுவாங்க. இதுக்கு இவ்வளவு பேர் தேவைப்படும், இதுக்கு இந்த பட்டயம் தேவைப்படும், இதுக்கு இந்த மாதிரி காரியங்கள் தேவை, இதோட நம்ம சென்றாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம சஜஷன் கேட்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சார் டாக்டர் சொல்லுவாங்க, நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், டாக்டர் அந்த ஃபீல்ட்லயே இருக்கலாம், அவங்கள சுத்தப்படுத்துறதுக்காக இல்லை. அநேக நேரங்களில் நம்மளோட விசுவாசம் குறையிற மாதிரி அநேக நேரங்களில் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து சரி பண்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கூட என்ன சொல்லுவாங்க, இந்த நோயிலேருந்து இந்த மாதிரி காரியம் தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துருந்தது, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, அந்த நோயிலேருந்து வெளிப்பட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டா அவ்வளோதான், இதுலேருந்து உன்னால் எதுவும் பண்ண முடியாது, இந்த வீட்டை உன்னால் கட்ட முடியாது, உனக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை கொண்டு, உனக்கு இருக்க படிப்பு, உன்னுடைய வசதியை கொண்டு நீ என்ன பண்ண முடியாது, உன் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி படிப்புலாம் யோசிக்காத, சும்மா சாதாரண காரியங்களை யோசி, நமக்கு இருக்கிற மாதிரியே யோசி அப்படின்ற மாதிரி அநேக நேரங்களில் அவங்க கொடுக்குற சஜஷன் ஒருவேளை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சஜஷனாக இருக்கலாம், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரியங்களை கொண்டு அவங்க சில நேரங்கள் சஜஷன் சொல்லலாம். அதனாலதான் இவர் இங்கே யோனத்தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அது யாருக்கிட்டுமே அவர் சொல்லலை, நான் இந்த மாதிரி எதிரி நாட்டுக்கு போக போறேன்னு சொல்லி யாருக்கிட்டுமே சொல்லாம அங்க இருந்து அந்த வாலிபனை மட்டும் கூப்பிட்டு கொண்டு என்ன சொன்னார், ஒரே ஒரு காரியம் மட்டும் சொன்னார், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் என்ன பண்ண முடியும், கர்த்தரால நமக்கு ரட்சிப்பை தர முடியும், யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிரி நாட்டு படைக்கு நேராக அவன் கிளம்பி போறான்.
அந்த வசனங்கள் அப்படியே டைம் இல்லாதனால நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அடுத்து அது 14 பாருங்க. யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. 13 வாசிக்கும் போது தெரியும். யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுதத்தாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுதத்தாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். ஆமென். அந்த போருக்கு என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரு ஒரு ஆயுதமும் இல்லாம என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த போர் சூழ்நிலைக்கு நேராக கடந்து செல்றாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே விசுவாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை கர்த்தரால செய்ய முடியும். ஆமென். அவங்களோட ஆயுதத்தை நம்பல, அவங்க நம்பினதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, ஏறதால ஒரு 20 பேர் என்ன பண்ணாங்க, அடித்து அந்த இடத்துல போட்டுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். யோனத்தான் என்ன பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக காணப்படுகிறார் இந்த இடத்துல. அவங்க தந்தையோ அவங்களோட படை வீரர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட அந்த கரெக்டான எக்யூப்மெண்ட் இல்லாதனால போர்க்களத்துக்கு போகாத ஒரு சூழ்நிலை. இவன் என்ன யோசிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அந்த 13வது நம்ம வாசிக்கிற மாதிரி அவங்க என்ன சொல்றான், யோனத்தான் 6வது வசனத்துல யோனத்தான் தன் ஆயுதத்தாரியாக வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. ஆமென். விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறார். உங்களோட சூழ்நிலை நம்மளுக்கு உலகத்துல நம்ம காண்கிற சூழ்நிலை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை காட்டிலும் நம்மோடு இருக்க தேவன் அவர் பெரியவர். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச காரியத்தை கொண்டே அல்லேலூயா நமக்கு பெரிய ஒரு பதவியோ ஒரு வருமானமோ இல்லை வேற எந்த அந்தஸ்தோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்காரோ அதை கொண்டே உங்களை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகளை வீழ்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒருவேளை அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தோட அந்த வாருக்கு உண்டான எல்லா ஆயுதங்களோட அவன் போய் ஜெயிச்சிருந்தானா அவனுக்கு என்ன எது மேல அவன் நம்பிக்கை இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் ஆயுதத்தின் பேரிலையும் அவனோட படை வீரர்கள் பேரில் தான் அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். ஆமென். ஆனா அந்த நேரத்துல அந்த சூழ்நிலை ஏன் வருது, நம்மளோட வாழ்க்கை கூட அநேக நேரங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஒரு தாமதம் ஏற்படுது, இல்லைன்னா ஒரு குறைவு ஏற்படுகிறது அப்படின்னு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறைவுல கர்த்தரோட மகிமை மேன்மையா வெளிப்படுவதற்காக. அல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்மளுக்கு இது கர்த்தர் தான் செய்தார்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாம போயிடும். அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலை குறைவுகள் காணப்படுதோ, ஒரு வெறுமையான சூழ்நிலை காணப்படுதோ, அது ஏற்ற எக்யூப்மெண்ட் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோமோ, அப்பெல்லாம் நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொண்டு கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் என்ன பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா, நம்மளை அதிகமாக செயல்படுத்த போகிறார். அல்லேலூயா. யோனத்தானை போல நாமளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமது ஆயுதத்தின் பேரில் அல்ல, நமக்கு இருக்கிற படிப்பின் பேரில் இல்லை, நமக்கு இருக்கிற பதவி பேரில் இல்லை, நமக்கு இருக்கிற பணத்தின் பேரில் இல்லை, நமக்கு இருக்கிற நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களை குறித்து அல்ல, கர்த்தர் பேரில் நம்ம நம்பிக்கையா இருக்கும் போது அல்லேலூயா எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி கர்த்தர் அதில் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த படிப்பை படித்து முடிக்க கர்த்தரால் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அந்த நோயிலிருந்து வெளிவர, அந்த நோயிலிருந்து சுகத்தை கட்டளிக்க கர்த்தரால முடியும். ஒருவேளை டாக்டர்கள் கைவிட்டுருக்கலாம், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார் ஒருபோதும். அல்லேலூயா. அவரோட தழும்புகளால் நம்ம சுகமா நம்ம செய்ய வேண்டியதுல ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு இங்க கூட நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம்னா பார்த்தீங்கன்னா, யோனத்தான் சொல்றப்ப என்ன சொல்றாரு பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவர்களை நாம் ஏன் பயந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நாமளுமே கூட நம்மளுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு பெரிய படையா கூட இருக்கலாம், ஒரு பெரிய காரியமா நமக்கு முன்பாக இருக்கலாம். அதை பார்த்து நீங்க சொல்லுங்க, விருத்த சேதனம் இல்லாத உனக்கு பார்த்து நான் என்ன போவதில்ல, பயப்பட போவதில்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மீ அண்ட் காட் ஆர் மெஜாரிட்டி. நானும் கர்த்தரும் சேர்ந்தோம்னா இந்த உலகத்துல எனக்கு எதிராக இருக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. நம்ம ஒரே மனுஷன் போல காணப்படலாம், ஆனா என் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால், நானும் கர்த்தரும் சேர்ந்தேன்னா நீ எனக்கு முன்பாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த நோயை பார்த்து சொல்லுங்க, அந்த கடன் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, நானும் கர்த்தரும் சேர்ந்து இருக்கிறோம், எனக்கு எதிராக பற்றாக்குறையே இருக்க போதில்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த குடும்ப சூழ்நிலையில பார்த்து சொல்லுங்க, சமாதானத்துக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என் குடும்பத்துல சமாதானம் இல்லாம எப்படி இருக்கும், கர்த்தர் என் வீட்டுல இருக்கும்போது சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் வசனத்தை சொல்லி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிக்கை செய்வர்களா இருக்க வேண்டும். அப்படியே யோனத்தானும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரியங்களை அறிக்கை செய்து என்ன பண்ணா
போனான். நம்மளோட வாயின் வார்த்தைகளாக கூட நம்ம அறிக்கை செய்யறோம். வசனங்கள் அநேகமா இருக்கிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்யணும்னு சொல்லி அவர் திட்டமா இருக்கிறாரு. ஆனா அதை நம்ம அறிக்கை செய்யறவர்களா இருக்க வேண்டும். நோயில் இருக்கும்போது கர்த்தரை பார்த்து நோயை பார்த்து சொல்லுங்க, என்ன பலப்படுகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அவர் தழுவுகளால் நான் சுகமானேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அந்த நோயை பார்த்து பேசுவேன். இல்லையா? அந்த பற்றாக்குறையில நீங்க பார்த்து சொல்லுங்க, என்னையுமா ஒருபோது என் வீட்டுல குறையப்பட போதில்லை, கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் வசனத்தை கொண்டு அநேக வசனங்கள், அநேக வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி யோனத்தான் அந்த காரியத்துல அந்த சூழ்நிலை அவன் ஒரு ஹீரோவா மாறினான். ஆமென். எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா, கர்த்தரால் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா மாறினான். அந்த இடத்துல அவன் அதுக்கடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு ஆபத்து நேர்க்கும் போது அவனை வந்து அந்த இதுல இருந்து தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. அவன் பேர்ல ஒரு குற்றச்சாட்டு எழுதும் போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டு ஜனங்கள் எல்லோரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுக்காக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாதாடுறாங்க சவுல் கிட்டே. இவரால அந்த குற்றம் அவரால் அந்த குற்றம் நடக்கல, இவர் தான் என்ன பண்ணாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போய் சென்றான்னு சொல்லி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஹீரோவா மாற ஒரு சிச்சுவேஷன். நம்மளோட வாழ்க்கையில கூட எப்பப்பெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறுமை சூழ்நிலை, ஒரு தனிமை சூழ்நிலை வரும்போது, ஒரு பற்றாக்குறை சூழ்நிலை வரும்போது நீங்க ஒரு ஹீரோவா மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு, அல்லேலூயா. நம்மளோட பலத்தை கொண்டு இல்லை, நம்மளுக்கு பலவீனமான சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருக்கும். ஆனா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவரால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கூட கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரப்பா, நாங்கள் யோனத்தான் வாழ்க்கையில பார்த்தது போல ஆண்டவரப்பா, அவன் போர் செய்வதற்கு ஏற்ற ஆயுதங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரப்பா. அந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவரப்பா ஒரு சோர்வான சூழ்நிலையில் இருக்கும்போது யோனத்தான் எழுப்பினான். கர்த்தரால் இதை செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் கர்த்தரால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். நம்ம 2 பேர் போய் அந்த காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேரில் விசுவாசமா இருந்தான். அல்லேலூயா. அவன் ஆயுதத்தின் பேரிலோ அந்த ஜனக்கூட்டத்தின் பேரிலோ அவன் விசுவாசமா இல்லை, அவன் கர்த்தர் பேரில் விசுவாசமா இருந்தபடினால அவன் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரப்பா நீ செய்து முடிக்க நீ உதவி செய்தது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரப்பா உங்கள் ஜனங்களை ஆண்டவரப்பா உங்களுடைய கரத்துல கொடுக்குற ஒரு சபையாக ஆண்டவரப்பா உங்களுடைய கரத்துல கொடுக்குற ஆண்டவரப்பா இந்த காத்திருப்பு ஜெபத்துல கூட ஆண்டவரப்பா இந்த நாட்கள்ல நாங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவரப்பா விளங்க நீர் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரப்பா நீர் எங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த காரியமும் பெரிய காரியம் இல்லை. அதே போல ஆண்டவரப்பா இந்த வேலையில என்னென்ன காரியங்கள் ஆண்டவரப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில என்னென்ன காரியங்கள் பெரிது போல காணப்படுகிறதோ அதற்கு ஏற்ற காரியங்கள் என்னிடத்துல இல்லையே, அதற்கேற்ற எக்யூப்மெண்ட் என்கிட்ட இல்லையே, நாம் செய்வதற்கு எனக்கு ஏற்ற ஞானம் இல்லையே, பணம் இல்லையே, வசதி இல்லையே, அதிகாரம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நீர் எனக்காக யுத்தம் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரப்பா ஆண்டவரப்பா நீர் எனக்காக யுத்தம் செய்கிற தேவன். ஆண்டவரப்பா நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னது போல நாங்கள் செய்ய வேண்டியது அவங்க மேல விசுவாசம் வைத்து அந்த காரியங்களை அறிக்கை செய்து ஆண்டவரப்பா அதை செயல்படுத்தால் போதும். ஆண்டவரப்பா நாங்கள் செயல்பட்டால் போதும். நீர் வெற்றியை தேடி தருகிற தேவனாய் நீர் இந்த வேலையில் இருக்கிறபடியால் ஆண்டவரப்பா அவரோட வாழ்க்கையில் அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் கருத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரப்பா அவரோட வாழ்க்கையில பற்றாக்குறையா இருக்கிற காரியங்களை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிட வல்லவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரப்பா சுகத்தை கட்டளையிடுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரப்பா பஞ்சமோ பட்னியோ இல்லாதபடி ஆசீர்வாதங்கள்னால ஆண்டவர் அளவு கெட்டு ஆண்டவரப்பா உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்லாம் நீங்க நிரப்ப வல்லவராய் இருக்கிறபடினால நம்மிட பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரப்பா உங்களுடைய வார்த்தையை சொல்லி 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 ஆண்டவரப்பா எங்கள் வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெற எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர்களுடைய சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நீங்க பரிபூர்ணமாய் விளங்குற ஆண்டவரப்பா எங்களை காண்கிறவர்கள் ஆண்டவரப்பா உங்களுடைய சாட்சியை காணத்தக்கதாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை காணத்தக்கதாக நீங்க உதவி செய்யுங்க. அனைத்து இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கடைசியாக அம்மா அவர்கள் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. சோத்திரம் ஆண்டவரை, சோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரை.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே அப்பா, அந்த காத்திருப்பு ஆண்டவர் கூட்டத்திற்காக நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். என் தேவன் தாமே மட்டுமாய் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஏதோ கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை கழுகுகளை போல சென்னைகள் அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினால் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டபடியால் சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, அந்த காத்திருப்பு ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய கருத்தில் கொண்டுக்கிறோம் ஆண்டவரை. கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக ஆண்டவரே அப்பா, ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடுமே ஆண்டவரே அப்பா. உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்த்து நீர் எங்களில் இருக்கிறவரின் பெரியவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இதோ நாளை தினத்தில் நடக்கிற ஆண்டவரே அப்பா, ஆராதனைக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை தினத்து ஆராதனையில் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை நீர் ஆண்டவரே கொண்டு வர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து ஆத்துமாக்களை கொண்டு வருங்கப்பா ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு சோதரிக்கிற தாவி துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே சோதரிக்கிற தாவி அப்பா, என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவரே அப்படி பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவரே அப்பா பவுல் சொன்னது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே அப்படியாய் கூட அந்த விசுவாசத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே நீர் எல்லா காரியத்தில் இருந்த கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ அப்பா, உலகத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கிறோம், நீர் எங்களில் இருக்கிறோம், நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த இரவு முழுவதும் தேவன் தாமே நீர் எங்களோடு கூட இருக்க கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் நாங்கள் விசுவாசித்து உண்மையை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் தாமே ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாகவும் மக்கை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.